பணத்தையோ உயரத்தையோ பொண்ணையோ பொருளையோ அவர் உன்னுடைய கேட்கல. உன்னுடைய உள்ளத்தை மாத்திரம் கேட்கிறார். இந்த உலகத்துல பெற்ற தாய் கூட அவனை மறந்துவிடலாம், தந்தை கூட மறந்துவிடலாம், உன்னுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர் எல்லாரும் உன்னை கைவிற்றலாம். உன்னை கைவிடாத உன்னை நேசிக்கிற ஒருவர் உண்டு. அவர் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசுகிறவர், உனக்கு விடுதலை கொடுக்கிறவர், வியாதியோடு நிலவிடத்தோடு இந்த இயேசுவுக்கு விடுதலை பெற மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். நீங்க பெருமையா போக மாட்டீங்க. ஒரு அற்புதம் செய்வார். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய ஆசனுக்காக துதிக்கிறோம். அவர் தற்செயலாய் வரவில்லை. உம்முடைய ஆதி தீர்மானத்தின்படி இந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்திருக்கிறீர். அவர் மூலமாய் எங்களோடு பேசு, உம்மை வெளிப்படுத்தும், உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும். கற்றுள்ளவர்கள் விடுதலை ஆகட்டும். அந்த யாவரும் சந்தோஷமாய் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உம்முடைய வாசனை கத்தரிகள் மத்தியில் பயன்படுத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்கள். தயவு செய்து யாரும் பேசக்கூடாது. ஒரு பிள்ளைகள் பேசக்கூடாது. அமைதி இருக்கணும். மிக முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். மிகவும் அமைதியாய் கவனித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். நமத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் இங்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்த போது மனப்பூர்வமாய் அவர்களுக்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். அவர்களுடைய சபையிலும் உபவாசம் பண்ணி